டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்ததிலிருந்து எப்படி படிக்கலாம்? அ நம்ம சிலபஸ் வந்து இந்த ஒரு பர்ட்டிகுலர் டேஸ்க்குள்ள முடிக்க முடியுமா? ரொம்ப பயமா இருக்கு, கன்ஃப்யூஷனா இருக்கு. நானு வந்து அ ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். பட் இப்போ வந்து வந்த பிறகு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா பிஃபோரா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க இல்லையா? ஸோ இது வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். ஸோ என்ன விஷயம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு எவ்வளோ நாள் குடுக்குறாங்களோ, அந்த டேஸ நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டேஸ் வேணா இருக்கட்டும். இது இப்போ வந்து எக்ஸாம் டேட் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா, பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இது வந்து ஒரு நல்ல விஷயம். சிச்சுவேஷனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் நோட்ட நம்மளுக்கு கிரியேட் பண்ணி குடுக்குது. இத விட நம்மளுக்கு என்ன வேணும்? நம்ம எதிர்பார்க்காத விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டேட்டும், நம்ம டிஆர்பியோட எக்ஸாம் டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல கிளாஷ் ஆகணும் அப்படின்றது ஸோ ஒரு சிச்சுவேஷன். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸாம் டேட்டு ஒரு 80 நாள் குடுத்தாங்க. அது நம்மளுக்கு பத்தல அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது. ஸோ இது வந்து நம்மளுக்கே என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது, நம்மளுக்கு ஏன் ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடாது? ஏன் நம்ம வந்து கன்ஃப்யூஷன்ல இருக்கணும்? நம்மளுக்கு இருக்கிறது சிலபஸ். என்ன? உங்களுடைய மேஜரா? 10 யூனிட். ஸோ அந்த 10 யூனிட்ல ஓரளவுக்கு நீங்க முடிச்சிருக்கலாம். இல்ல முடிக்கலனாலும், ஸோ நீங்க வந்து எப்படின்னு பிளான் பண்ணுங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், கொஞ்ச நேரம் படிங்க. ஒரு ஒரு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் படிங்க போதும். ஏன்னா, அதில ஒரு 20 மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரை மட்டும் பண்ணுங்களே தவிர்த்து, அதில நான் வந்து ஃபுல்லா நான் 50க்கு 50 எடுக்க போறேன். நான் டிஎன்பிஎஸ்சில வெல் வெர்ஸ்டு அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் ஃபுல்லா படிக்க போறேன் அப்டிலாம் போகாதீங்க. ஓகேவா? நம்மளுக்கு தேவை 20 மார்க்கு. 10த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லன்னா நம்ம அகாடமிக் புக்க நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நம்ம அகாடமிக் புக்ல பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அட்டாச்சா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பிஓ எக்ஸாம் நடந்திருக்கு. அதே மாரி எஸ்டிடி எக்ஸாமு, அ யுஜிடிஆர்பி எக்ஸாமு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம புக்ல. ஸோ இதையே நீங்க யூஸ் பண்ணாலும் பெஸ்ட். இல்ல நீங்களே படிக்கிறீங்கனாலும் பெட்டர். ஸோ உங்களுடைய சாய்ஸ் அத பொறுத்தவரைக்கும். ஏன்னா அதில 20 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னவோ, அத நான் லாஸ்ட் மினிட்ல கூட நான் சொல்லிக் குடுத்துர்றேன். ஓகேவா? அத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்மளுக்கு வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுக்கு 80 நாள் இருந்துச்சு. இதுக்கு மேல இன்னும் வந்து மேபி ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம். இன்னும் 20 நாள் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். அது 90 நாள் ஆகலாம், இல்ல 100 நாள் ஆகலாம். ஆனா நம்மளுக்கு அது தேவையில்ல. நம்மளுக்கு தேவை 80 நாள் நம்ம கையில இருக்கு. அந்த 80 நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்க வந்து உங்க மேஜர மெயினா ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு பிளான் போடுங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜிய பொறுத்தவரைக்கும் நியூ சிலபஸ் இத நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்ச நாள் வேணா வெயிட் பண்ணுங்க. கரெக்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ வந்து டேட் வந்து 12. ஸோ இன்னைக்கு டேட் வந்து 12. ஒரு 10 டேஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஒரு சில மோட்டிவேஷன்ஸ் நான் தரேன். அந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி எப்படி ஹேண்டில் பண்ணலான்ட்டு. ஒரு 10 டேஸ் லேட்டர்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, அந்த எக்ஸாம் அந்த ஒரு சிலபஸ படிக்கிறதுக்கான ஐடியாஸ் வந்த பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், நம்ம கையில ரெடிமேடா இருக்கிற சிலபஸ் பிஜிடிஆர்பி உங்களுடைய மெயின் மேஜருடைய சப்ஜெக்ட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, என்னென்னலாம் நீங்க முடிச்சிருக்கீங்க, என்னென்ன முடிக்கல, அத ஃபுல்லா எடுத்து வச்சுட்டு, அதுக்கு ஒரு பிளான போட்டு என்ன பண்ணுங்க அப்டின்னா, ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருங்க. எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு இங்கிலீஷ் மீடியம் பெஸ்ட்டா, தமிழ் மீடியம் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும், எனக்கு வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மேஜர பொறுத்தவரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல தான் பிரிப்பேர் பண்ணி ஆகணும். வேற வழி இல்ல. தமிழ் மேஜர் தமிழ்ல தான் பிரிப்பேர் பண்ணி ஆகணும். ஸோ அதர் மேஜர பொறுத்தவரைக்கும் பைலிங்குவல்ல இருக்கும். உங்களுக்கு எது வந்து அப்ளிகபிள்னு பாருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த சிலபஸ், புது சிலபஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு சிலபஸ் ஆக்சுவலா. இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற அளவுக்கு இல்ல. நியூ சிலபஸ பொறுத்தவரைக்கும் நம்ப டெக்னாலஜி ஓரியன்டடாவும், கரிக்குலம் பேசிஸாவும், எஜுகேஷன் பேசிஸ் பிளஸ் சைக்காலஜி பேசிஸ். சூப்பரா அழகான ஒரு சிலபஸ். இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ விட இந்த சிலபஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஈஸி. அத நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது ஏன் ஈஸி அப்படின்றதையும் நான் லேட்டரா வந்து நான் சொல்றேன். ஒவ்வொரு விஷயமும் அது உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நீங்க யாருன்னா படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? 1வது யூனிட், 2வது யூனிட் அப்படி வராதீங்க. 10வது யூனிட்லருந்து போங்க. பெஸ்ட் வே. 10வது யூனிட், 9வது யூனிட், 8வது யூனிட், 7வது யூனிட்ன்னு சொல்லிட்டு மேலே போங்க. பக்காவா நீங்க வந்து அந்த சிலபஸ நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க. ரீசன் டெக்னாலஜி ஓரியன்டடா இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆயிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த லெவல்ல 10த் யூனிட்லருந்து கரிக்குலம் பேசிஸ்லருந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் சைக்காலஜி, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஆத்தர் பத்தின விஷயங்கள், இன்னோவேட்டிவ் காந்தி, அதே மாரி ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் அது மாரிலாம் பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியா போகும். நெறைய இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அங்க நெறைய படிச்சு முடிச்சிடலாம். அதனால இந்த ஆங்கிள்ல படிக்கிற மாரி இருக்குன்னா நீங்க பாருங்க. இன்னொன்னு
எஜுகேஷன் மெத்தடாலஜி பொறுத்தவரைக்கும் 30 மார்க்கு. அந்த 30 மார்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம் அந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைய டிசைட் பண்ற ஒரு மார்க் ஆக்சுவலா. அதுல நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுல தெளிவா இருந்தாகணும். அதுக்கு நெறைய கைடன்ஸ் நான் தரேன் நானா. ஒரு 30 மார்க்குக்கு நீங்க வந்து யோசிங்க. ஒரு 20லேருந்து ஒரு 25 மார்க்குக்கு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டா போதும். அதுல ஒரு 20 மார்க் நீங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு 90 மார்க் எடுத்தா கூட ஒரு 110 மார்க் வந்துரும். கட் ஆஃப்ல 100% நீங்க வந்துடலாம் ஈஸியா. ஆனா, நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். எஜுகேஷன் மெத்தடாலஜில நெறைய பேருக்கு 8லேருந்து 10 தாண்டாது. ஏன் அப்டின்னா, எஜுகேஷன் மெத்தடாலஜில யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. மெயின் மேஜர்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவோம். இந்த வாட்டி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம். அதுல இம்பார்ட்டன்ஸ் குடுத்தோம் அப்டின்னா, பக்காவா நம்ம வந்து மார்க் எடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ரொம்ப குழம்பி இருக்காதீங்க. ஸோ அந்த கன்ஃப்யூஷன்லாம் தூக்கி போடுங்க. நெறைய விஷயம் நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காம பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். ரீசன் 1 என்ன அப்டின்னா, நியூ சிலபஸ். நியூ சிலபஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்ல எக்ஸாம் நடக்கும்போது, ஓரளவுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்டின்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல எடுக்கலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் டீப் லெவல்லயும் எடுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது, நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு, நாம கொஞ்சம் படிச்சிருக்கலாமோ அப்படின்னு நாளைக்கு யோசிச்சாலும் வேஸ்ட் தான். ஆனா, அத முன்னாடியே நீங்க யோசிங்க. இன்னைக்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ நம்ப டைம் வந்து இன்கிரீஸ் பண்ணி படிக்கலாம். என்னென்ன விஷயங்கள கேதர் பண்ணலாம். எப்படி நம்மளுடைய டைம் வந்து பார்த்தோன்னா, சூப்பரா யுட்டிலைஸ் பண்ணலாம். மார்க் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம எப்படி கட் ஆஃப்குள்ள வர முடியும். இது மாரியான தாட்டுங்கள மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. பட் கன்ஃப்யூஷன், நெகட்டிவ் தாட்டு, நாம போவோமா, மாட்டோமா, நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வேண்டாம். இது சும்மா ட்ரை பண்றதுக்கான எக்ஸாம் கிடையாது ஆக்சுவலா. இது வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்ல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோம். ஏன் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இதுவரைக்கும் நம்ம வந்து 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 12த் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் காலேஜ், டிகிரி, டபுள் டிகிரி, பிஎட் இவ்ளோலாம் முடிச்சுட்டு வந்துட்டு, நம்ம வந்து ஒரு ஒரு கரெக்ட்டான ஒரு கவர்ன்மென்ட் பொசிஷன்ல இல்ல அப்டின்னா, நம்ம படிச்சது வேஸ்ட். ஸோ, அத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இது வந்து நம்பளுக்கான எக்ஸாம். ஸோ, நம்ம எல்லாத்துக்குமே எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட். நம்ம எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்மளுடைய இடத்த நம்ம புடிக்கணும். ஓகேவா? ஸோ, நம்மளுடைய இடத்த புடிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டிஆர்பி தராங்க. அப்பவே யூஸ் பண்ணா தான் ஆச்சு. இல்லன்னா, அடுத்து நீங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுன்றது தெரியாது. ஓகேவா? ஸோ, இது வந்து 2022ல நடந்துச்சு. இப்ப 2025ல நடக்குது. இது எப்படி 2026ல தான் போஸ்டிங் போடுவாங்க. ஓகேவா? ஸோ, இவ்ளோ நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேப் குடுக்குற ஒரு எக்ஸாமா இருக்கு. அதனால அடுத்த கால் ஃபார் நம்ப அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம மைண்டுக்குள்ள போகக்கூடாது. இது யாருக்கு போகும் அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு தான் அடுத்த கால் ஃபார். ஓகேவா? ஸோ, அந்த ஒரு விஷயம் உங்க மைண்ட்ல வரவே வேண்டாம். இந்த கால் ஃபார்லயே நான் போயிடுவேன். இதுலயே நான் வேலைக்கு போயிடணும். நான் கவர்ன்மென்ட் ஜாப் ஆயிடணும் அப்படின்னு பாருங்க. போஸ்டிங் கண்டிப்பா இன்கிரீஸ் ஆகும். இது நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இது நியூஸ் பேப்பர்லயுமே ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா, இதனுடைய நம்மளுக்கு குடுத்திருக்கிற இப்போ 2000 போஸ்டிங் குடுத்திருக்காங்க. இது டபுள் ஆகுறதுக்கு தான் பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி நான் இங்கிலீஷ் டிபார்ட்மென்ட்க்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப 200 போஸ்டிங் இருக்கு. கண்டிப்பா அது 500 போஸ்டிங் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு போஸ்டிங் இன்கிரீஸ் ஆகும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் கட் ஆஃப் கம்மியா கூட ஆகலாம். ஓகேவா? நம்ப திடீர்னு வந்து பார்த்தோன்னா, ஐயோ! நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாமோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கக்கூடாது. நாளைக்கு கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா, கம்மியாகும்போது, நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நம்மளும் போயிருக்கலாம் போல இருக்கு வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு யோசிக்காதீங்க. அத இன்னைக்கே யோசிங்க. கட் ஆஃப் எப்ப வேணாலும் குறையலாம். அதே மாரி இன்னொரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, ஒரு வேலிடான கைட வந்து நீங்க வாங்கி படிங்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டா இருந்தா என்கிட்ட நீங்க வாங்கி படிங்க. தாராளமான ஒரு நல்ல நோட்ஸ நான் ரெடி பண்ணி குடுத்துட்டுருக்கேன். 100% நான் ஷூரா உங்களுக்கு வந்து அ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஷூரிட்டியா நான் தரேன். என்னுடைய கைட நீங்க படிக்கிறீங்க அப்டின்னா, ஒரு நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். என்னுடைய புக்க நான் விக்கிறதுக்காக வந்து நான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட என் புக் வாங்கியிருக்காங்க அப்டின்னா, ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் கேட்டு பாருங்க. ஃபீட்பேக் கூட கேட்டு பாருங்க. எப்டி இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு கூட. அ இது ஒரு நல்ல சான்சஸ் என்ன பொறுத்தவரைக்கும். நம்மளுக்கு ஒரு டைமும் வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம எதிர்பார்க்காத மாரி பிஃபோராவே நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதனால வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, படிக்கிறதோட டைம இன்கிரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அத தான் நம்ம இன்னைக்கும் பண்ண போறோம்.
முடிஞ்ச அளவுக்கு அந்த பயம்லாம் தூக்கி வச்சுருங்க வெளியில. ஃப்ரீயா, கூலா உட்காருங்க. என்ன இருக்கு? நம்ம என்ன படிக்கல? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேதர் பண்ணணும்? இந்த கேதர் பண்ணா நம்ம இந்த எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்ண முடியும்? நாளைக்கு கட் ஆஃப் வந்து எந்த மாரி வேணா போகலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் மேபி ஈஸியா இருக்கலாம். ஒருவேள நம்ம படிச்சிருக்கிற கொஸ்டின்ஸே வந்து வந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து யோசிங்களே தவிர்த்து, ஐயோ! ரொம்ப பயமா இருக்குதே! கஷ்டமா இருக்குமோ இந்த எக்ஸாமு அதெல்லாம் வேண்டாம். கரஸ்ல படிச்சா கூட பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் கரஸ்ல படிச்சேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்லாம் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியுமா? அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். யாருமே இங்க வந்து பார்த்தோம் அப்டின்னா, காலேஜ் லெவல்ல படிச்சவங்களுக்கும், இன்னைக்கு உட்காந்து இந்த சிலபஸ படிச்சா தான் அவங்களுக்கு வந்து அந்த வந்து ஏறும். நீங்க கரஸ்ல படிச்சிருந்தாலும், இன்னைக்கு அந்த சிலபஸ் எடுத்து படிச்சா தான் உங்களுக்குமே உங்க மைண்ட்ல ஏறும். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரே ஆங்கிள்ல தான் இருப்போம். ஒரு சிலர் கொஞ்சம் மேலயும், ஒரு சிலர் கொஞ்சம் கீழயும் இருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாருமே அந்த ஆவரேஜ் லெவல்ல வர்றதுக்கு, நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க படிக்கிறீங்க அப்டின்னாலே தாராளமா வந்துரலாம். உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு வேணா நீங்க கூட கமெண்ட்ல போடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன மாரியான உங்கள மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு போணுமோ, நான் கொண்டு வரேன். பக்காவா யூஸ் பண்ணுங்க. அதே மாரி அ இங்கிலீஷ் மேஜருக்கு நான் ஃபியூச்சர்ல நான் என்ன பண்றேன் அப்டின்னா, கிளாஸஸ், ஐடியாஸ்லாம் நான் குடுக்க ஆரம்பிச்சுடுறேன். அதே மாரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸஸும், ஐடியாஸும் நான் குடுக்குறேன். அதே மாரி எஜுகேஷன் மெத்தடாலஜி நியூ சிலபஸ் பயப்படவே வேண்டாம். அதுக்கான பக்கா ஐடியா நான் தந்து நான் உங்கள வந்து கொண்டு போறேன். நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். அத கரெக்ட்டா நீங்க வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. நான் உங்க சைடு நீங்க ஒரு எஃபோர்ட் போட போறீங்க. என் சைடு நான் ஒரு எஃபோர்ட் போட போறேன். ஒரு ஒரு யூனிட்ட நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, எத்தன நாள்ல முடிக்க போறீங்க? அதுக்குள்ள சப் டாபிக் இருக்கு. அந்த சப் டாபிக் எத்தன நாள்ல முடிக்கணும்? எத்தன ஹவர்ஸ் நம்ம படிச்சா நம்ம வந்து நம்ம சிலபஸ கம்ப்ளீட் பண்ண முடியும்? அவ்வளோதான். நம்ம என்ன பண்ண போறோம்னா, டேஸா ஒதுக்க போறதில்ல. ஹவர்ஸ்ல ஒதுக்க போறோம். ஒரு டாபிக்குக்கு எத்தன மணி நேரம் நம்ம படிக்கணும்? ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின நம்ம வந்து வொர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு, எந்த டைமு நம்ம வந்து போர் அடிக்கிற டைமோ, அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பிளான் பண்ணுங்க. ஸோ பிளானிங் தான் இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வரைக்கும் 80 நாள் இருக்குதுன்னே நீங்க வந்து பிளான் பண்ணுங்க. அது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு வந்து அது 90 நாள் ஆகப்போதா, இல்ல 100 நாள் ஆகப்போதா, அது வந்து அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அந்த டேஸ நம்ம ரிவிஷனுக்கு கூட வச்சுக்கலாம். இல்லையா, எதனா முடிக்காத வச்சிருக்கோம் அப்டின்னா, அத முடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது 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 இருக்கட்டும். அந்த டேஸ் இருக்கட்டும். அது நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எத்தன நாள் அப்டின்னு தெரியாத ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டேஸ். ஓகேவா? அது 1 நாள் கூட இருக்கலாம் மேபி. நம்மளுக்கு வந்து 28ஆம் தேதி குடுத்தாங்க. 29ஆம் தேதி கூட என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க எக்ஸாம் கூட வைக்கலாம். அது நம்ம வந்து நம்ம கையில இல்ல எத்தன நாள் அப்டின்ட்டு. அத விட்டுருவோம். மீதி இருக்கிற டேஸ நீங்க வந்து பக்காவா யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு வந்து தேவையோ, அத எனக்கு வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். இந்த வாட்டி கால் ஃபார் நீங்க உள்ள போறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் குடுக்குறேன். அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, சூப்பரா யுட்டிலைஸ் பண்ணி மேல வந்துருங்க. தேங்க் யூ.